அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். மேல்மலையனூர் அங்காளம்மன் சரண்டரா வருது. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புற்றுள்ள அம்மன் வாராகி பிரித்திங்க சூழினி காளி என்ற உக்கிர தெய்வ வழிபாடு உங்களை மேன்மையடைய செய்யும். துளாராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, தொழிலே வேணாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது. சிலர் சீனியர் லிவிங் ரூமுக்கு போயிடுவாங்க. எனக்கு வேணாப்பா, எனக்கு ஜாலியாக இருக்கிறேன்ப்பா, விடுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. வாகனத்தில் அதிகமான மாற்றம், கொடுத்த வாக்கு, குடும்பத்தில் தனம் வருவது, அதிர்ஷ்டம் வருவது, என்றைக்கோ வாங்கி இந்த நிலம், அந்த நிலத்தில் உயிர் வருவது, அதில் விவசாயம் செய்வது, இல்லை வாடகை விடுவது, இல்லைன்னா அதை விற்றுட்டு அதை பேங்க்கில் போட்டுட்டு ஜாலியாக ரசிப்பது, இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது. துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது, பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். துலாம், நீங்கள் நினைக்காத அளவுக்கு தொழில் மாற்றம் காணப்படும். இன்னொரு தொழில் கிடைக்கின்ற வரை இருக்கிற தொழிலை விட்டுவிட்டு பிறகு தேடுகிறேன் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். புது தொழில் தொடங்கலாம் என்றால் தைரியமாக தொடங்கலாம். உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர் ஒரு முறை பார்த்து தசாபுத்திகள் எப்படி இருக்கு என்று மட்டும் ஒரு வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளுங்கள். சனி உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பில் 6ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்வது ஒன்று தான், அலர்ஜி, ஒவ்வாமை, வயிறு, முதுகு, கால், இது சாதாரண விஷயம். இதை பார்த்துட்டா போதும். குறிப்பாக யோசிச்சுக்கினே இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரம் இருக்குதில்ல உங்கள் ராசியில், அதனால் நரசிம்மர் கவசம், துர்க்கை கவசம் என்றைக்குன்னு இல்லை, எல்லா வருஷமும் கேட்கணும். கேட்டிங்கன்னா தான் நல்லது நடக்கும். இதுதான் துலாத்திற்கு உண்டான அமைப்பு.